பேராதனை பூங்காவில் காணப்படுகின்ற அருங்காட்சியகத்தில் வந்து இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் வந்து இங்கு உருவாக்கப்பட்டு வைத்துள்ளது. அதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதில் வந்து சீரிய பூங்காவுடைய மாதிரி வடிவம், மற்றது தாஜ்மஹால், மற்றது சுயேசி பூங்கா, சீனாவில் காணப்பட்ட சுயேசி பூங்காவினுடைய வடிவங்கள் வந்து இதில் வந்து சிற்பங்களாக வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்த வரலாறு சார்ந்த விடயங்களை வந்து நாங்கள் நோக்குகின்ற போது என்ன பூங்காவினுடைய தோற்றம், என்ன மனிதர்களுடைய வளர்ச்சி, அவருடைய வாழ்க்கை முறை பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த தாவரவியல் பூங்காவினுடைய வரலாறு சார்ந்த விடயங்கள் பற்றியும் இதில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் வந்து பாதுவா தாவரவியல் பூங்கா, இத்தாலியில் காணப்படுகின்ற பாதுவா தாவரவியல் பூங்கா எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் இதில் வந்து ஒரு காட்சி அமைப்பில் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் இதில் வந்து வகைப்படுத்தல் முறைகளின் பரிணாமம், மனிதனுடைய பரிணாமங்கள், அவர்களுடைய புக்குகள், அறிஞர்களுடைய புக்குகள் பற்றியும் இதில் வந்து காணப்படுது. நீங்கள் எப்பயாவது இந்த தாவரவியல் பூங்காவுக்கு வந்தால் இந்த அருங்காட்சியத்தை வந்து கட்டாயம் வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன ஒரு பூரண அறிவு வந்து என்ன தமது வரலாற்று ரீதியாகவும் புவியியல் சார்ந்த ரீதியாகவும் உங்களுக்கு தென்படும். அடுத்த வந்து இதில் வந்து புவியியல் சார்ந்த விடயங்கள் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. புவியியல் சார்ந்த புக்குகள் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது போன்ற இது உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்து வந்து இலங்கையில் வந்து காணப்பட்ட சிங்கள அரச வம்சத்தவர்கள் அரசர்களுடைய இது, அதில் வந்து இந்த 3ஆம் விக்ரமபாகு மன்னன், 2ஆம் ராயசிங்க மன்னன், 2ஆம் குலதர்ம சூரிய மன்னன், கீர்த்திசிற் ராயசிங்க மன்னன், அடுத்து வந்து 2ஆம் ராயசிங்க மன்னன், மலைநாட்டு ராசதானி, பிரித்தானிய அரச வம்சம் போன்றவருடைய படங்கள் வந்து காணப்படுது. இதில் பார்க்கணுன்னா பாருங்கள். அடுத்து வந்து இதில் வந்து இயற்கை தாவரவியல் பூங்காவினுடைய வரலாறு, இதை எப்படி உருவாக்கப்பட்டது, என்னென்று உருவாக்கப்பட்டது, யாரால் இது கொண்டு வருவதற்கு மக்களுடைய ஆதரவு என்பது பற்றியும் இதில் வந்து குறிப்பிட்டது. இதில் விஞ்ஞானபூர்வமான பங்களிப்பு மேற்படுத்தப்பட்டதோ ஒரு அறிஞருடைய இதுவும் போட்டிருக்கு. அடுத்தது இலங்கையில் வந்து என்னென்ன பொருளாதார நிலைமை காணப்பட்டது, இலங்கையினுடைய பொருளாதார பெருந்தோட்ட பயிற்சிகள், அதில் வந்து முக்கியமாக கோப்பி தொழிலின் துறையினுடைய எழுச்சி வீழ்ச்சி என்பது போன்ற விடயங்கள் பற்றியும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போன்று இப்பொழுது பல்வேறு நாடுகளில் காணப்படுகின்ற கோப்பிகள், கேப்பிச்சினோ, எஸ்பிரோசோ போன்ற வகைகளும் உலக புகழ்பெற்ற கோப்பி தயாரிப்புகள் சார்ந்த விடயங்கள் பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து இங்கு பார்த்தா என்ன டீ வகைகள், இலங்கையில் வந்து முக்கியமாக இலங்கையினுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சிப்படுத்துகிற ஒன்றாக தேயிலை காணப்படுது. அவ்வகையில் வந்து ஒவ்வொரு அந்த தேயிலை இலங்கையில் வந்து இலங்கையில் வந்து கடைசி தேயிலையிலேருந்து எடுக்கப்படுகின்ற ஒரு கடைசி வடிவம் தான் உள்நாடுகளில் வந்து என்ன பயன்பாடுபடுத்தப்படும். மேலே அந்த உயர்தர தேயிலைகள் வந்து வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்படுது. அவ்வகையில் வந்து எலும்பிச்சை தேநீர், இஞ்சி தேநீர், கருவா தேநீர் போன்ற பல்வேறுபட்ட தேநீர்கள் காணப்படுகின்றன. கிரீன் டீயில் வந்து ஒவ்வொரு வகையான வடிவங்களிலும் நிறங்களிலும் வந்து காணப்படுகின்றது. இதில் வந்து ஒவ்வொரு வகையிலும் தேயிலைகள் வந்து பிரிக்கப்பட்டு காணப்படுகின்றது. அடுத்து வந்து ஐஸ் தேநீர், பழக்கலவைகள் போன்ற பற்றியும் போட்டிருக்கு. அடுத்த வந்து சாக்லேட் எல்லாருக்கும் பிடித்த ஒரு சாக்லேட் உருவாக்கம் பற்றியும் அதனுடைய எவ்வாறு இந்த பழத்திலிருந்து உருவாக்கப்படுகிறது என்பது பற்றியும் குறிப்பிடும். சாக்லேட் தரும் கொக்கோ பழம் பற்றியும் போட்டிருக்கு. இதில் வந்து கொக்கோ விதைகள், கொக்கோ பட்டர், கொக்கோ தூள் இருந்த சாக்லேட் உருவாக்கப்படுகின்றது. அடுத்து இலங்கையில் பயிரிடப்படும் கொக்கோ வகைகள் என்பது பற்றியும் இதில் வந்து போட்டிருக்கு. அடுத்து வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் சார்ந்த பற்றியும் போட்டிருக்கு. அடுத்தது இலங்கையில் வந்து எப்படி இந்த வெளிநாட்டு வர்த்தகத்தை மேற்கொள்வதற்கு பயன்படுத்தப்பட்ட கப்பல்களுடைய மாதிரி சிலை வடிவமாக இதில் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது பாருங்கள். அடுத்த வந்து இலங்கையில் பயன்படுத்தப்பட்ட தொப்பிகள், அதாவது கோரை தொப்பி, வைக்கோல், அன்னபூர்ணா போன்றவற்றை உருவாக்கப்பட்ட விதைகளினால் தயாரிக்கப்பட்ட நகைகள் சார்ந்த நகைகள் வந்து அதாவது வந்து ஆடத்தோட, உருத்ராட்சம் போன்ற விதைகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ள மாலைகளையும் பார்க்குறோம். அடுத்து வந்து தாவர நிறமிகளால் சாயமிடப்பட்ட நூல்கள், அடுத்து வந்து ஒவ்வொரு விதைகள் சார்ந்தவற்றையும் பார்க்க போகிறோம். இது வந்து எங்கே இருக்கட்டா பேராதனை பூங்காவில் வந்து காணப்படுகின்ற அருங்காட்சியத்தில் வந்து இதில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். இதில் வந்து என்னென்ன துணிகள், உருவான மூங்கில் துணிகள், கையெறி துணிகள், சாக்கு துணிகள் போன்ற பருத்துணிகள் போன்ற துணி வகைகள் பற்றியும் உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்து இங்கே எடுத்துக்கொண்டால் ஏனைய பயிர்கள் பற்றியும் இதில் வந்து காணப்பட்டிருக்கு.
அடுத்த வந்து இந்த மரங்கள், இந்த மரங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு மரப்பலகைகள் எப்படி எப்படி வடிவம் இப்படி நிறங்களை கொண்டுள்ளது என்பது பற்றியும் இதில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை தாவரவியல் விஞ்ஞானத்தின் வரலாறு சார்ந்த விடயங்கள் பற்றியும் போட்டுருவாங்க. டோரிங்டன், பேர்மன், வந்து ஜியோகிராஃபி சார்ந்த விடயங்கள் வந்து அதிகளவாக காணப்படும். இதில் வந்து பொட்டானிக்கல் கார்டன் சம்மந்தமான பூக்கள் சார்ந்த விடயங்கள் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இலங்கையின் ஒக்கிட், இலங்கையில் வந்து ஒக்கிட் பூ வந்து செய்கை செய்யப்பட்ட வரலாறு சார்ந்த விடயங்கள், வரலாற்று முக்கியத்துவம் சார்ந்த விடயங்கள் வந்து இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஒக்கிட் பூக்கள் அலங்கார தாவரங்கள் வந்து இதில் வந்து என்ன காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது.